ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு க்ளவுட் ஆஃப் லேர்னிங். உங்களோட டெட்டு ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிஸி ஷெடியூல் தானே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் கொஞ்சம் பிஸி ஷெடியூல் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ போட முடியலை. ஓகே, இன்றைக்கி சைக்காலஜி பேப்பர் 2ல் கொஷின் பேப்பர் 4 வந்து பார்ப்போம். நம்ம டெய்லியும் 30 கொஷின் பிஒய்க்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சைக்காலஜி படிக்கவே இல்லைனாலும் நம்மளோட டெய்லி 30 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளால் சைக்காலஜியில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அன்றைக்கி கொஷின் பார்த்துருவோமா? இரு மாறிகளுக்கு இடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியல் டேஸ் ஆகும். ஆப்ஷன் பி, சுழற்சியல் வேறுபாட்டு முறை. உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி, உறுப்பமைதி இயல். கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது என்று டேஸ் வலியுறுத்துகிறார். ஆப்ஷன் சி, ஃப்ரோபல். அறிவுப்பல் வளரும் பருவமானது டேஸ் வருடங்களுக்கு இடையில் நடைபெறும். ஆப்ஷன் பி, 17 to 25. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தாள் விளக்கம் யாது? ஆப்ஷன் பி, கற்றல் வளைகோடு. பல்வேறு சோதனைகளின் பயன்பாடு மற்றும் மனித திறனை மேம்படுத்தும் உத்திகளை கொண்டுள்ள மன உளவியலுக்கான கட்டமைப்பு. ஆப்ஷன் ஏ, மன உளவியல் அளவீடு. செயல்பாடு நிலை, உருவக நிலை மற்றும் குறியீடு போன்ற நிலைகளுடையது மனித மூளையாகும் என்ற கருத்தினை உருவாக்கியவர்? ஆப்ஷன் சி, ப்ரூனர். பழமை ஆக்க நிலையுறுத்தத்தை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? நிலையுறுத்தப்பட்ட தூண்டல் மிக வலிமையாக இருக்கும் பொழுது அங்கு நிலையுறுத்தம் இல்லாமல் இருக்கலாம். செகண்ட் ஒன், பிற்போக்கு நிலையுறுத்தம் என்பது பெரும்பாலும் வெற்றி அடைவதில்லை. இங்கு நிலையுறுத்தப்படாத தூண்டல் நிலையுறுத்தப்பட்ட தூண்டலுக்கு முன் அளிக்கப்படுகிறது. நிலையுறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலையுறுத்தப்படாத தூண்டல் இருக்கும் பொழுது இது வலிவூட்டமின்மையை குறைக்கிறது. நிலையுறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலையுறுத்தப்படாத தூண்டல் இருக்கும் பொழுது இது வலிவூட்டமின்மையை குறிக்கிறது. ஆப்ஷன் டி, செகண்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட். விமர்சனம், வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணிகள் ஆகும்? ஆப்ஷன் டி, வெளி ஊக்கிகள். டேஸ் ஆனது குறைபாட்டினை உணர்த்தும் மன வெளிச்சி நிலையாகும். ஆப்ஷன் டி, பொறாமை. குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர்? ஆப்ஷன் டி, ஸ்டான்லி ஹால். ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. ஆப்ஷன் டி, முதிர்ச்சி மற்றும் அனுபவம். குழந்தைகளின் மன வெளிச்சி மேம்பாடு சமநிலையில் இருக்க தேவையான ஏற்பாடு எது? ஆப்ஷன் சி, பாட இணை செயல்பாடுகள். டேஸ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறையாகும். ஆப்ஷன் பி, அடிபணிதல். குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் டேஸ் காரணி ஆகும். ஆப்ஷன் டி, தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல். ஆசைகள், பதற்றங்கள் மற்றும் அவாக்கள் இவற்றை ஒரு மனிதனிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஸ் ஆகும். ஆப்ஷன் பி, உளவியல் பகுப்பாய்வு. ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும் மதிப்பை அடையும் வயது இடைவெளி. ஆப்ஷன் சி, 16 to 20 years. போட்டித் தேர்வுகளில் வருகின்ற எண் வரிசை பூர்த்தி செய்யும் கணக்குகள் இதன் கீழ் வரும்? ஆப்ஷன் ஏ, தொகுத்தறி காரணமறிதல். எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்ப நிலை ஏற்படும். ஆப்ஷன் பி,
12 to 20. பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டு என்பது எந்த கோட்பாட்டுடன் ஒத்துள்ளது? ஆப்ஷன் பி அமைபொத்த கூறுகள். அறிவுசார் கற்றலானது டேஸ் மூலம் அடையப்படும்? ஆப்ஷன் சி மன செயற்பாங்குகள். ஏதேச்ச அதிகார தலைமைத்துவத்திற்கு டேஸ் என்ற மறுபெயர் உண்டு. ஆப்ஷன் சி அதிகாரத்துவம். மரபுக்கு மற்றொரு பெயர். ஆப்ஷன் ஏ நேச்சர். டேஸை வடிவமைப்பதில் உளவியல்சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. ஆப்ஷன் சி கரிக்குலம். 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் கீழ்கண்ட கவன குறைபாடு இருக்கிறது. ஆப்ஷன் சி பயன்பாட்டு குறைபாடு. நிலையுறுத்தப்பட்ட துலங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துலங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது. ஆப்ஷன் பி கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல். டிசோனஸ் ரெடக்ஷன்ஸ் விதி என்பது இதற்கு ஒரு உதாரணம். ஆப்ஷன் சி மனப்பான்மை கட்டமைப்பு. குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடப்படுவது. ஆப்ஷன் டி சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். வெளித்தண்டலுடன் உளத்தின் முதல் வினை. ஆப்ஷன் சி உணர்ச்சி. குழந்தைகளின் நெறி பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1960. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்காலஜி 30 கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ நோட்டு போட்டு மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சயின்ஸில் மொத்தம் 44 டாபிக்ஸ் இருக்குது. அதுபோக எக்ஸ்ட்ரா 2-3 டாபிக்ஸும் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸும், மேக்ஸில் 20 டாபிக்ஸும், டெட்டு மட்டும் கேட்குற சில 5 டாபிக்ஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். பை பாய்.